14 ஆண்டுகள் கழித்து ராமர் வனவாசம் போன மாதிரி என்ன வனவாசம் அனுப்பி வச்சாங்க. நேற்று கூட போன நம்ம போடியிலேருந்து ஆரம்பிச்சு உத்தமபாளையம் போய் சேர முடியல. கோம்பை பண்ணைக்காடு போறப்பெல்லாம் 10 மணி ஆகி போயிட்டு ராவு காலம்னு சொல்லி கொஞ்சம் லேட்டா கிளம்பணும். அதனால முதல்ல டூர் ஞாயிற்றுக்கிழமை ராவு காலம் நேரத்தில் வீட்டில இருந்து கிளம்ப வேணான்னு சொன்னார் முத்துசாமி. அதனால கொஞ்சம் லேட்டா கிளம்புனேன். அப்ப போற இடத்துல எல்லாம் சொன்னேன், அங்க சகோதர சகோதரிகள் எல்லாம் எங்க சொந்தக்காரவங்க மாதிரி எல்லா ஊர்ல இருந்தாங்க. ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அது போல கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இன்னமும் இப்பதான் தேர்தல் ஆரம்பிக்குது. நம்ம ஏப்ரல் 10ஆம் தேதி போனா எப்படி இருக்கு அப்படி போய் நெருப்பு பறந்துச்சு. எங்கெல்லாம் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இளைஞர்கள் 14 ஆண்டுகள் கழித்து வருகிற என்னை அன்போடு வரவேற்றார்கள். 10 நாள் வரலனாலே மறந்துடுவாங்க. ஆனா அந்த 10 ஆண்டுகள் நான் இங்க இருந்து அவர்களோடு இந்த ஊர்ல உள்ள மக்களோடு ஒருவனா இருந்து பழகினேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. திரும்ப எப்படின்னா நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு அம்மா பேர்ல கட்சி ஆரம்பிச்சுட்டு வருவேன்னு எனக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஆனா அம்மா அவர்கள் என்னை அரசியல் அறிமுகப்படுத்தி நமது பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்னை அறிவித்து எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற செய்தீங்க. அதுல சில பேர் இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் சில பேர் நம்மால் பலனடைந்தவர்கள் திமுக வரைக்கும் போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும். சில பேர் துரோகி பழனிசாமிட்டையும் போயிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சு வருவார்கள். காலம் அதுக்கான காலம் வந்து விட்டது. எல்லாம் தெரிஞ்சு வருவார்கள். ரெட்டை இலை இருக்கு, நாங்க போய் பாவம் புரியாத்தனமா இருக்காங்க. ரெட்டை இலை இன்னைக்கு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் துரோகிகள் கையில, PS வீரப்பா கையில இருந்தா யாராவது ஏத்துவாங்களா? அது மாதிரி ஒரு அரக்கர் கையில இருக்கு. அரக்கர் யாருன்னு தெரியுதுல்ல? எடப்பாடி. அதே மேற்கு மண்டலத்திலிருந்து அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எனது அன்பு நண்பர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் இன்றைக்கு நம்மோடு கரம் கோர்த்திருக்கிறார். ஏன்னா எனக்கு அவருக்கும் ஒரு 3-4 மாதங்கள் தான் பழக்கம். ஆனால் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் என்னை பற்றி, ஏன்னா IPS அதிகாரி இல்ல, என்னை பற்றி எனது 30 ஆண்டு அரசியல், நான் அரசியல்ல வந்ததுல இருந்து அம்மா கூட இருந்ததுல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால நாங்க இன்னொன்னு அவர் நம்ம மாதிரி ஓப்பனா ஸ்ட்ரைட்டா பேசுறவர். அதனால 2 பேருக்கும் ஒரு நல்ல புரிதல் இருந்தது. நான் முத அவரை பார்த்த அன்னைக்கே சொன்னேன், நண்பர் ராஜபாண்டியன் சொன்னது போல அவரை பார்த்த அன்னைக்கே எனக்கு ஒன்றும் கண்டிஷன்லாம் இல்லை பிரதர். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சியில் உள்ள இந்த மக்கள் விரோத திமுகவை முறியடிக்கணும். அதுபோல வருங்காலத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் துரோகம் என்பதையே எண்ணி பார்க்க பயப்படணும். அத உறுதியாக நம்மால் செய்ய முடியும். அதுக்கு நீங்க பாஜக அவரோட மாநில தலைவர், பாஜக கட்சி, அவங்களுக்கு நாங்க உறுதுணையா இருந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி அமைக்க உங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொன்னேன்.